ஆத்மாவிற்கு இப்படி ஒரு ஆசையும் இருக்கிறது. நான் இது சாப்பிட வேண்டும், அது சாப்பிட வேண்டும், இது சாப்பிட்டால் நன்றாக இருக்கும், நான் அதையும் சாப்பிட வேண்டும். இப்படியெல்லாம் ஆத்மாவுக்கு சாப்பிட வேண்டும் என்ற எண்ணத்தின் மேலே அதிக ஒரு கவனம் இருக்கிறது. ஆத்மாவுக்கு எந்த ஒரு விஷயத்தினுடைய அவசியமே இல்லை. நிர்போஜ், சுயராஜ்ய அதிகாரி என்றால் பாபா கூட ஒரு அவ்வியக்த மொழியில் சொல்லியிருக்கிறாரு, நம்ம பிராமண ஆத்மாக்கள் எல்லாருக்குமே இந்த பசி தாகத்தினுடைய ஒரு டெஸ்ட் பேப்பர் நிச்சயமாக வரும். முழு புத்தியும் இந்த எல்லைக்கு உட்பட்ட ஆசைகளிலேயே இருக்கிறது. இதனுடைய டேஸ்ட் எப்படி இருக்குது, இதை நான் சாப்பிட வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆசைகள், பசி, தாகம் இதிலிருந்து நாம் விடுபட வேண்டும். எந்த அளவிற்கு அதிகமாக சாப்பிடுகின்றோமோ அந்த அளவிற்கு அதிகமாக பசி ஏற்படுகிறது. குறைவாக சாப்பிடுகின்றோமோ அந்த அளவிற்கு குறைவாக பசி ஏற்படுகிறது. இந்த உடலிற்கு குறைவான உணவே போதுமானது. எந்த அளவிற்கு இந்த உடலுக்கு உணவளிக்கின்றோமோ எடுத்துக்கொள்கின்றோமோ அதில் 10ற்கு 1 பங்கு போதுமானது. 80லிருந்து 90% நம்முடைய சக்தியானது இந்த உணவு சாப்பிடுவதிலேயே சென்று விடுகிறது. உணவு சாப்பிடுவதில் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்றால் மனதிற்கான சாப்பாடு எப்பொழுது நாம் கொடுப்போம்? சகோதரன் சகோதரிகள் அனைவரும் பிராமண ஆத்மாக்கள் நாம் பிரம்மச்சரியத்தினுடைய சாதனை செய்ய வேண்டும் என்றால் அதில் முக்கியமான பங்கு இந்த உணவில் இருக்கிறது. பிரம்மச்சரியத்தினுடைய சாதனை செய்ய வேண்டும் என்றால் இதில் மிகப்பெரிய சாதனையானது உணவில் இருக்கின்றது. இந்த உணவில் நாம் சாதனை செய்துவிட்டோம் என்றால் பிரம்மச்சரியத்தின் சாதனையானது நம் காலடியில் வந்து விழுகின்றது. வைராகியம் என்றால் உடல் என்பது ஒரு மண், இந்த உலகம் என்பது சாரமற்றது. இந்த உடலை பார்ப்பதில் என்ன இருக்கிறது? இது ஒன்றுமே இல்லை, இது ஒரு மண், இந்த தோல் எல்லாமே அழியக்கூடியது. இந்த உடலானது முழுக்க முழுக்க புழுக்களினால் நிரம்பப்பட்டது. இதில் என்ன ஒரு அழகு இருக்கிறது? இதில் ஒரு அழகும் இல்லை. நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் அவ்வப்பொழுது கொஞ்சம் ஹாஸ்பிட்டலுக்கு போய் பாருங்கள். டிபி பேஷண்ட், அப்புறம் டயாபெட்டிக் பேஷண்ட், அப்புறம் கேன்சர் பேஷண்ட், இவங்க எல்லாருமே பாருங்கள். அப்போது புரிஞ்சுப்பீங்க இந்த உடல் அழகானதா அழகற்றதா. தீக்காயங்கள் ஏற்பட்டு மருத்துவமனையில் அட்மிட் செஞ்சுருப்பாங்க இல்லையா, அந்த வார்டுக்கு போய் பாருங்கள். அப்போது நமக்கு புரிய வரும். இந்த உலகத்தில் அன்புன்னு சொல்லுவாங்க, லவ்வுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது இந்த உடல் மேலே வைக்கக்கூடிய அர்த்தமற்ற அன்பு. அதில் ஒரு சாரமும் இல்லை. அன்பு அன்பு இதெல்லாம் நிறைய சொல்லுவாங்க. அன்பு, காதல், லவ் இதெல்லாம் சொல்லுவாங்க. உண்மையான அன்பு ஒரு இறைவன் பரமாத்மா கிட்ட தான் வைக்கப்படுகிறது. மற்றபடி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் மேலே வைக்கக்கூடியது அன்பு கிடையாது. அது உண்மையான அன்பு இல்லை. அன்பு அந்த வார்த்தையினுடைய அர்த்தமே உடல் அற்றது அப்படின்னு அர்த்தம், பாடிலெஸ். அன்பு அன்பு அன்புன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க வெளி உலகத்தில். இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூன்ற வார்த்தை இந்த உலகத்தில் இந்த அன்புக்காக பயன்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. இது மனதில் ஏற்படக்கூடிய ஒரு இன்ஃபாக்சுவேஷன். உண்மையான அன்புன்றது உடல் மேலே வைக்கக்கூடிய அன்பு கிடையாது. இந்த உடல் மேலே வைக்கக்கூடிய ஒரு அன்புன்றது ஒரு இன்ஃபாக்சுவேஷன், ஒரு ஈர்ப்பான ஒரு நிலை தவிர அது உண்மையான அன்பாகாது. சச்சின் பாய் கூட ஒரு வகுப்பில் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, மவுண்ட் அபுல புதியதாக திருமணமான ஒரு கணவன் மனைவி வராங்க, யங் கப்புள்ஸ், நியூலி மேரிட் கப்புள்ஸ் வராங்க. அந்த புது பெண் ஒரு செல்ஃபி எடுக்கிறாங்க. செல்ஃபி எடுக்கும்போது கால் தவறி அப்படியே கீழே விழுந்துடுறாங்க. ஒரு மலைப்பகுதியில் ஒரு குன்றில் அப்படியே கீழே விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வரும்பொழுது அவங்க இறந்துட்டாங்க, ஆத்மா இந்த உடல் விட்டு போயிடுச்சு அப்படின்னு ஒரு நிலை ஏற்படுது. உடனே அந்த கணவன் உட்காந்து அழுகிறாரு ஹாஸ்பிட்டலில். நம்ம குளோபல் ஹாஸ்பிட்டலில் உட்காந்துட்டு வெளியில் அந்த படிக்கட்டில் உட்காந்துட்டு காலையிலேருந்து இரவு வரைக்கும் அப்படியே அழுதுகிட்டே இருக்கிறாரு. எல்லாரும் சமாதானப்படுத்துகிறாங்க. ஆனால் அவர் கேட்காம, அவரால் தாங்க முடியல, அந்த இழப்பை தாங்க முடியல. அதுதான் உண்மையான அன்பு. அந்த இறந்த மனைவியின் மேலே அந்த அன்பு வச்சிருக்கிறத அதை பிரதிபலிக்கிறாரு. அவரால் அந்த வலியை தாங்க முடியல. 2 மாதம் ஆனதுக்கப்புறமா மீண்டும் அவர் நம்ம டாக்டர் சச்சினை மீட் பண்ணுறார். மீட் பண்ணிவிட்டு ஒரு இன்விடேஷன் கொடுத்து சொல்கிறாரு, டாக்டர் சார், கண்டிப்பாக என்னுடைய கல்யாணத்துக்கு நீங்கள் வந்துடணும் அப்படின்னு சொல்கிறார். இன்னொரு திருமணம் செய்ய போகிறாரு. இதுதான் உண்மையான அன்பா? எல்லாருடைய அன்பும் சுயநலமான அன்பாக இருக்கிறது. சுயநலமற்ற அன்புன்றது ஒரு பரமாத்மா மீது வைக்கக்கூடிய உண்மையான அன்பு தான் சுயநலமற்ற அன்பு. அதுதான் உண்மையான அன்பு, அதுதான் நிரந்தரமான அன்பு. யார் எவ்வளவுதான் நான் உங்கள் மேலே அதிக அன்பு வச்சிருக்கிறேன்னு சொன்னாலுமே எல்லாருமே ஃபால்ஸ் ஹார்ட்ஸ் தான், பொய்யான இதயங்கள் தான். அதனால்
நாம் ஒவ்வொரு உறவுகளிலும் பற்றற்ற நிலையை கொண்டு வர வேண்டும். டிட்டாச்மெண்ட் இன் ரிலேஷன்ஷிப், இதை நாம் கொண்டு வர வேண்டும்.